மதிமிசை நிலவு பால்நரபரி சிறகு அன்னம் பயில் ஆலவாயில் மன்னிய சிவன் யான் வழி தரும் மாட்டம் பருவ கொன் மூப்பு அடி என பாவலர்க்கு உரிமையின் உதவி ஒளில் திகழ் குருமா மதிபுரை குலவிய குடையின்று செருமா உகைக்கும் சேரலன் காண்க பண்பால் யாழ்மையில் பானபத்திரன் தன்போல் என்பால் அன்பன் தன்பால் காண்பது கருவி போன்றனன் மான் பொருள் கொடுத்து மோலாது மதுரையில் இருக்கின்ற சொக்கநாத பெருமானை புகழ்ந்து மதிமதி புரிசை மாட கூடல் சந்திரன் தங்குகின்ற அளவிற்கு மாட மாளிகை கூட கோபுரங்களை உடைய அன்னம் பயில் பொழில் ஆலவாயும் வெண்மையான அன்னப்பறவைகள் வந்து தங்குகின்ற புனிதமான இடம் மதுரை ஆலயம் கடிதம். இது சிவபெருமானை புகழ்ந்து பாடுவது. அடுத்து சேரமான் பருவ பொன் மோப்பு அடி என பாவலர்க்கு பாவலர் என்றால் புலவர்கள் புலவர்களுக்கு உரிமையோடு வாரி வாரி வழங்குகின்ற அளவிற்கு பெரும் புகழை உடையவன் பருவ பொன் மோப்பு அடி என பாவலர்க்கு உரிமையின் அப்படி வாரி வாரி கொடுத்துக்கிட்டே இருப்பான். அவனுடைய அரசாட்சியை பார்த்தீங்கன்னா அவன் எப்படி பண்ணிட்டு இருக்கான்? ஒளி பொருந்திய வெண்கட்ட குடைகள் அமர்ந்திருந்து கொண்டு போர்க்குதிரைகளை செலுத்துகின்றவனுமாகிய சேரமான் பெருமானை பார்ப்பது. பானபத்திரத்தை அனுப்பி விடுறாரு, சிவபெருமா அனுப்பி விடுறாரு. அவங்ககிட்ட போ, அவன் பொண்ணும் பொருளும் தருவான். யார் சிவபெருமானு கொடுக்க முடியாதா? யார் குன்றமூர்த்தி நாயனாருக்கு குபேரனை ஏறி நெல்லை கொடுக்க சொல்லல இல்லையா குண்டையூர்ல? ஏன் அப்படி செய்தாரு? அடுத்து தன்பால் யாழ்களில் பானபத்திரன் தன்போல் என்பால் அன்பன் தன்பால் காண்பது கருவி போன்றனம் மான் பொருள் கொடுத்து வரவிருப்பது. எப்பா பானபத்திரன் ஒன்றை தேடி வாரான், அவன் வறுமையால் வாடி இருக்கிறான். நான் வாழ்க்கை எவ்வளவு அன்பு வைத்திருக்கின்றேனோ அதே அன்பு நான் பானபத்திரத்திலும் வைத்திருக்கிறேன். ஆகவே அவ்வறுமையால் வாடி இருக்கின்றபடியால் உன்னை பார்ப்பதற்காக வருகிறான். கொஞ்சம் போல பொருளை கொடுத்து விட்டுறாத, மான் பொருள் கொடுத்து வரவெடுப்பதுமே ஏராளமான பொன்னையும் பொருளையும் கொடுத்து என்னிடத்துல அனுப்பி வச்சிரு, உடனே அனுப்பி வச்சிருக்க. ஏன் ஏன்ட்ட உடனே பாடணும்? இப்படி இனி சேரமான் பெருமானுக்கு எப்படி தெரியும்? ஒரு ஓலையை கொண்டு கொடுத்தா இவர் தான் சிவபெருமான் எழுதினாங்க எப்படி தெரியும்? சேரமான் பெருமானுடைய கடந்த கனவில் சென்று எப்பா என்னுடைய அன்பு பக்தன் ஒரு ஓலையை கொண்டு வரா, அவங்க கேட்ட எல்லாம் கொண்டு அவர் கனவுலையும் சொல்லி. அப்படி சேரமான் பெருமானுடைய புகழை உலகறிய செய்ய வேண்டும் என்பதற்காக எப்பெருமான் இப்படி ஒரு நிகழ்ச்சியை நடத்தினார். அவ்வளவு பெருமை இந்த சேரமான் பெருமானுக்கு எப்படி வந்துவிட்டது? எதனால் வந்தது? திருவஞ்சிக்களத்தை ஆண்டு கொண்டிருக்கின்றவர் திருவஞ்சிக்களத்தை எம்பெருமானுடைய ஆலயத்திலிருந்து பூஜை செய்ய வந்துட்டான். சேரமான் பெருமான் சிவபெருமானுக்கு பூஜை செய்கின்ற போது சிவபெருமான் தன்னுடைய சிலம்பொலியை காட்டுவது வழக்கம். அந்த அளவுக்கு மேலானம் பொங்கி வடித்தது. சிவபெருமானே சேரமான் பெருமான் பூஜை செய்கின்ற போது அரசு எந்த நாயன்மார்களுக்கும் அந்த நிகழ்ச்சி கிடைத்ததில்லை. அப்படி ஒரு நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்ற மன்னன் அந்த என்ன செய்தா, எனக்கு வேண்டாம், நான் இறுதி நேரத்தில் காலை இந்த இறைவனை நினைத்து தியானம் பண்ணி இறைவனை அடைய போகிறேன் நாட போட்டு போயிட்டான். ஆள் இல்லை, அதனால நீங்க தான் வரணும். இன்னைக்கு சொன்னா இவர் மறுத்தார். சிவபெருமானே அச்சீரியாக நீ போய் நாட்டை ஆளு, உனக்கு எவ்வளவு ஏராளமான பொன்னும் பொருளும் குதிரைகளும் யானைகளும் காலால் படைகளும் நிறை செல்வங்களும் நாம் அங்கு வைத்திருப்போம், நீ கண்ட நாட்டை போய் ஆள் வேண்டி சிவபெருமான் அச்சீரியாக செஞ்சு வாராரு. பட்டத்தை முலாது ஏற்றார். கிரீடத்தை தலையிலே சூடிக்கொண்டு பட்டத்தை ஏற்ற பிறகு மக்களை பார்ப்பதற்காக வீதிவலம் வருகிறார். வீதிவலம் எப்படி வருகிறார் என்று சொன்னால் யானையின் மீது அமர்ந்து
வந்து கொண்டிருக்கிறார். காலால் படை, குதிரைப்படை, யானைப்படை, மக்கள் எல்லோரும் ஆரவாரத்தோடு வந்து கொண்டிருக்கின்ற போது ஒரு துணி விளக்கக்கூடிய ஒரு வண்ணான் ஆற்றில துணி அடிச்சுக்கிட்டு இருந்தான். அந்த காலத்துல என்ன செய்வார்கள் என்றால், ஒவ்வொரு மண்ணை எடுத்து கொஞ்சம் போல போட்டிருந்த துணியெல்லாம் பானையில வச்சு அவைப்பார்கள் முன்பு. அவை என்ன செய்தா, அந்த துணியெல்லாம் அடுத்த நாள் காலையில ஆற்றுக்கு கொண்டு வரும்போது அந்த துணியெல்லாம் எடுத்து ஒரு கெட்டா கட்டி தலையில வச்சுட்டு கொண்டு வருவான் ஆற்றுக்கு. அப்ப அதுல இருந்து தண்ணீர் வடிந்து அவன் உடல் முழுவதும் வெண்மையாக இருக்கிறது. இவனும் மன்னனை பார்க்கறதுக்காக ஆட்டக்கரில் துணி வச்சுக்கிட்டு இருந்தவன் மன்னனை பார்க்கறதுக்காக இங்க வந்துட்டான். வந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். சேரமான் பெருமான் யானை மீது வந்து கொண்டிருக்கின்ற போது அந்த வண்ணானை அவர் பார்க்கிறார். பார்த்த உடனே இவ்வளவு காலமும் நெற்றியில் திருநீர் அணிந்த பக்தனை தான் நாம் உலகில் பார்த்திருக்கிறோம். உடல் முழுதும் திருநீர் அணிந்திருக்கின்ற ஒரு பக்தனை இன்றுதான் நாம் பார்த்திருக்கிறோம் என்று யானையிலிருந்து கீழே இறங்கி ஓடி சென்று அந்த வண்ணானுடைய காலிலே விழுந்து வணங்கினார். அற்புதமான செய்தி. வணங்கின அவன் சொன்னா, யான் உமது குடிமகன். குடிமகன்னா என்ன பொருள்? உமக்கு தொண்டு செய்யக்கூடிய ஒரு அடிமை தொழிலாளி, நான் ஒரு குடிமகன் சொன்னான். என்று சொல்ல மாட்டது. முதலாவது ஒரு சிவனடியார் வேடம் தாங்கி இருக்கிறார் என்று மெய்மறந்து அந்த குடிமகனுடைய காலிலே விழுந்தார். ஆகவே நான் உமக்கு அடியவன் சொன்னான். இரண்டாவது எழுந்த சேரமான் பெருமான், நீ கூறிய வார்த்தை, உன்னை பார்த்த மாத்திரத்திலே சிவனடியாரை நினைக்கின்ற ஒரு பக்குவத்தை நீ உணர்ச்சியின் காரணமாக, சிவபெருமானை உடல் முழுதும் பூஜ்ய திருநீர் அணிந்த ஒரு பக்தனை மெய்ப்பொருளாக நீ காட்டியதின் காரணமாக நீ என்னுடைய குருவாகிவிட்டாய் என்று மீண்டும் வண்ணான் என்று தெரிவதற்கு முன்னால் அவர் சிவனடியார் என்று காலிலே விழுந்தார். இப்போது ஒரு வண்ணான் என்று தெரிந்தும், ஒரு குடிமகன் என்று தெரிந்தும், அடியேனுக்கு நான் அடியேன், அடி நாயே, நீ அடியவன் என்று சொன்னா சேரமான் பெருமான் என்ன சொல்றாரு பாருங்க, அடி நாயேன் என்று அவருடைய காலில் மீண்டும் விழுந்தார்.